நீதித்துறை பற்றி ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் ட்விட்டரில் தெரிவித்த கருத்து விறுவிறுப்பான விவாதத்துக்கு வழிவிட்டிருக்கிறது. இந்திய சட்ட அமைப்பில் பெரும் தாமதம் நிலவுகிறது. 3.3 கோடி வழக்குகள் நிலுவையில் உள்ளன. ஐகோர்ட்டுகளில் 43 லட்சம் வழக்குகளும், சுப்ரீம் கோர்ட்டில் 58,000 வழக்குகளும் நிலுவையில் உள்ளன என்று ஜனாதிபதி ட்வீட் செய்திருந்தார். இதுகுறித்து ஏராளமான பொதுமக்கள் ட்விட்டரிலேயே கருத்து தெரிவித்து வருகின்றனர். கலகலப்பான இந்த விவாதத்தில் இதுவரை தெரிவிக்கப்பட்ட யோசனைகளில் சில இங்கே. ஒரு வழக்கில் இத்தனை நாட்களுக்குள் தீர்ப்பு தர வேண்டும் என வரம்பு நிர்ணயிக்க வேண்டும். எத்தனை பெரிய வழக்காக இருந்தாலும் 1 ஆண்டுக்கு மேல் நிலுவையில் இருக்கவே கூடாது. தேங்கி கிடக்கும் வழக்குகளை பைசல் செய்யும் வரையாவது எல்லா கோர்ட்டும் 24 மணி நேரமும் இயங்க வேண்டும். கோர்ட் 3 ஷிஃப்ட் செயல்பட தேவையான நீதிபதிகள், ஊழியர்களை உடனே நியமிக்க வேண்டும். போலீஸ், மருத்துவமனை, ரயில்வே, டெலிகாம், மின்சாரம், மீடியா துறைகள் எல்லாம் 24 மணி நேரம் இயங்கும் போது கோர்ட் மட்டும் ஏன் குறைந்தபட்ச நேரம் செயல்பட வேண்டும்? இத்தனை கோடி வழக்குகளை தேங்கவிடும் கோர்ட்டுகளுக்கு வெள்ளைக்காரன் கொண்டு வந்த கோடைக்கால விடுமுறை எதற்கு? எல்லாரையும் கேள்வி கேட்கிற நீதிபதிகள் மட்டும் யாருடைய கேள்விக்கும் பதில் சொல்ல தேவையில்லை என்ற நிலையை மாற்ற வேண்டும். இப்படியாக தொடர்கிறது குடிமக்களுக்கும் முதல் குடிமகனுக்குமான விவாதம். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா @RASSTRAPATABHVN என்ற ட்விட்டர் ஹேண்டில் மூலம் நீங்களும் பங்கேற்கலாம், கருத்து சொல்லலாம்.